தகுதியே இல்லாதவங்கள தகுதிப்படுத்துவது தான் நம்மளுடைய இரக்கமுள்ள தேவன். நான் ஒரு ஹிந்து குடும்பத்தை சார்ந்தவன். அதிதீவிரமான வெறித்தனமான ஒரு ஹிந்து பக்தனாக இருந்தேன். அநேக காரியங்களில் ஹிந்துன்னே ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தேன் நான். என்னுடைய நண்பர்களுக்காகவும் என்னுடைய ஒரு சுயநலத்துக்காகவும் நான் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனேன். ஆரம்பத்தில் எங்கள் அப்பா கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனாங்க. என்னை கிறிஸ்தவனாக மாறுன்னு ஒரு 9 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறலை. ஒரு காரணங்கள்னால ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் என்னுடைய சுயநலத்துக்காகவும் நான் கிறிஸ்தவனாக மாறினேன். சிஎஸ்ஏ பேக்ரவுண்டில் தான் என்னுடைய வாழ்நாள் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாட்டு பேரளவில் கிறிஸ்தவனாக இருப்பேன். சர்ச்சுக்கு போவோம், கிரிக்கெட் மேட்ச் அப்படி இப்படின்னா அன்றைக்கி சர்ச்சை கட் பண்ணிவிடுவோம். எலும்புன்னா எலும்புவோம், உட்காருனா உட்காருவோம். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டே இருந்துச்சு. 2011 எனக்கு மேரேஜ் ஆச்சுது. என்னோடய ஒய்ஃப் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மனைவி. அவங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு மனைவியாக தான் இருந்தாங்க. நாளடைவில் என்ன ஆச்சுதுன்னா என் கூட சேர்ந்து அவங்களும் கெட்டுட்டாங்க. சினிமாவுக்கு போகிறது, ஊர் சுற்ற போகிறது அப்படிங்கிற மாதிரி என் கூட சேர்ந்து அவங்க லைஃப்பை தொலைச்சிட்டாங்க. உலகத்துக்குள்ளே நாங்கள் ரொம்ப ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்களுடைய குழந்தை பிறந்து அந்த நியூ இயர் அப்போ இவங்க சர்ச்சுக்கு வெளியில் உட்காந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குற ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்கள சந்திச்சிருக்காங்க. முகமுகமாக சந்தித்து பேசினப்போ அன்னைக்கு அவங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆண்டவரே, நான் உங்களை விட்டு ரொம்ப விலகி போயிட்டேன், இனிமேல் நான் அந்த உலகமான பாவத்துக்குள்ளே இருக்க விரும்பலைன்னு சொல்லிக்கிட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. எக்காரணம் கொண்டு இனிமேல் அந்த உலகத்துக்குள்ளே நான் விழமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, இப்படி ஆண்டவர் நான் பார்த்தேன், ஆண்டவர் என்னோட பேசினாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு முதல்ல இது எனக்கு முதல்ல ஏற்றுக்க முடியலை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு பாசிபிலிட்டிஸே இல்லையே அப்படிங்கிறத நினச்சிட்டு அப்படி விட்டேன். அப்புறம் அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட வசனத்தின் மூலமாக பேசினாங்க, பாடல்களை தராங்க, இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு. அப்புறம் நான் நினைப்பேன், காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணுறதுனால ஒருவேளை மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால ஒருவேளை சைக்கலாஜிக்கலாக இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, வனிதா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணு, தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப ஆழமாக போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மாவோட சாட்சிகள் 1-2 சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் கேட்பேன், கேட்டுட்டு அப்படியே அது கடந்து போயிடுவேன். 2011 இருந்தது. பாஸ்டர் சுதீர் எங்களுடைய மேய்ப்பர். அங்கே போவேன், சர்ச்சுக்கு போவேன். நிறைய நேரங்களில் பார்த்தாச்சுன்னா சர்ச்சு ஆமேன்னு சொல்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சர்ச்சுக்குள்ளேடியே நாங்கள் போவோம். நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன், ஆமேன்னு சொல்லி முடிக்க வேண்டியவங்க நாங்கள் வந்துட்டோங்கிறதுக்காக அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படியாவது 4 வார்த்தை இவனுக்கு காதில் விழாதா அப்படிங்கிறதுக்கு வேண்டி. அப்படி என் லைஃப் அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டி எங்கள் ஃபேமிலியில் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அது என்னோடய மனசை ஒரு நாள் ரொம்ப பாதிச்சுது. கண்ணீர் விட்டு அழணும் போல் தோணுச்சுது. எனக்கு அது சொல்ல தெரியலை, அழவும் முடியலை. ஆம்பளைங்க சீக்கிரம் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அது அப்படி நான் கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டு அப்படி இருந்துட்டேன். அன்றைக்கி ராத்திரி எனக்கு யாபேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனக்கு உண்மையை சொல்கிறேன், யாபேஸ்னா என்ன ஏது எதுவுமே தெரியாது. அப்புறம் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், யாபேஸ்னா என்னடி அப்படின்னு. அவன் என்கிட்ட கேட்ட வார்த்தை, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல, சொல்லு அப்படின்னு சொன்னப்போ அந்த ராத்திரியில் பைபிளை ஓப்பன் பண்ணி இதை எடுத்து படிங்க அப்படின்னாங்க. அதை எடுத்து படித்தப்போ தான் தெரிஞ்சிச்சு எதுக்காக நான் அழுதுட்டு படுத்தணும், அதுக்கான விடையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. அன்றைக்கி தான் முறையாக ஆண்டவர் நம்ம கூடயும் பேசுவார் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். அப்புறம் பின்னாடி உள்ள நாட்களில் கொஞ்சமாக கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட்டேன். ரொம்ப தேடவும் ஆரம்பித்தேன். அப்புறம் போயிட்டே இருக்கிற நேரத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி வர ஆரம்பிச்சிது. சர்ச்சுக்கு போவேன், ஆனாலும் அந்த வார்த்தைகள் கேட்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு
ஸ்பிரிச்சுவலி ஃபில் ஆவேன். அப்புறம் மீதி இருக்க நாட்களில் ட்ரைன் ஆகிடும். இப்படியே என் வாழ்க்கை மறுபடியும் சர்ச்சு ஆவிக்குரிய சபையில் இருந்து வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நான் கொஞ்சம் வறட்சியான சூழ்நிலை தான் இருந்தேன். அப்புறம் வார்த்தை, என் சபையிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தான் என்னை மறுபடியும் புடமிட ஆரம்பிச்சது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை என்ன தொட ஆரம்பிச்சிது. நானும் செத்து போய் தானே இருக்கிறேன், அப்போ என்னையும் ஆண்டவர் மறுபடியும் தொடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் கொஞ்சம் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் விடவே மாட்டார், எங்கே போனாலும் விடவே மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாட்டு அந்த நேரத்தில் தான் நான் யாக்கோபை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கிற அதே வாரத்தில் பாஸ்டர் யாக்கோபை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் இது எனக்கு ஒரு சின்ன ஆசிலேஷனில் இருந்தது. ஆண்டவர் மேலே என் கூட தான் பேசுகிறாரா இல்லை எனக்காக ஏதாவது சிக்னல் கொடுக்குறாரா அப்படின்போ முகாந்திரம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்காக பாஸ்டர் பேசினாங்க. ஒப்பு கொடுத்துட்டேன், வேறு வழியே கிடையாது, இனி ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாளையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீர்மானமாக இருந்தேன். என்னை விட எங்களுடைய பாஸ்டர்மா எங்களோட அபிஷேகத்துக்காக அந்நிய பாஷைக்காக ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ஆராதனை நடந்துச்சுது அபிஷேகத்துக்காக. அன்னைக்கு அதில் கலந்துக்கிட்டேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் எனக்கு அன்றைக்கி அபிஷேகம் கிடச்சிச்சு, அந்நிய பாஷையும் கிடச்சிச்சு. இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய சாட்சி இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் நான் இதை பேசுகிறேன். ஆக்சுவலாக எனக்கு பயங்கர ஷை, மைக்கெல்லாம் பிடிச்சி நான் பேசிடவே மாட்டேன், ஆனால் நல்லா பேசுவேன். மைக் பிடிச்சி எனக்கு பேசுகிறதுனாலே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும் இப்போவுமே கூட. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள், ஃபஸ்ட்டு டைம். ஆண்டவருக்காக தயவுசெய்து நேரத்தை செலவழிங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய நாட்களை நான் வீணடிச்சிட்டேன். எனக்கு போன ரிப்ளிகேஷன் வரும்போதும் பாஸ்ட்டு சொல்லும் போதும் எங்கள் பாஸ்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டியாவது பைபிளை படித்து முடிச்சிருங்க அப்படின்னு. போன ரிப்ளிகேஷன் வருது சீலன் பாஸ்ட்டும் இதே வார்த்தை சொன்னாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டியாவது பைபிளை படித்து முடிச்சிருங்கன்னு. அதுக்கு பிறகு தான் நான் பைபிளையே படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று படிப்பேன், அங்கங்கே மார்க் பண்ணுவேன், போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போ தான் நான் மறுபடியும் பைபிளை படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட படிக்க ஆரம்பிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்காது. காலையில் ஒரு ரவுண்ட் அப்படியே பேஷண்ட் பார்ப்பேன், இங்கே வருவேன். எனக்கு எப்போது கொஞ்சம் லஞ்ச் பிரேக்கில் ஒரு சின்ன டைம் கிடைக்கும்போது பைபிள் எடுப்பேன், ஒரு அதிகாரமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் வாசிப்பேன். வீட்டுக்கு போய் அதுலேயும் எனக்கு டைம் இருக்காது. சில நேரத்தில் அப்படி போய் உட்காந்துருந்து எதாவது வாசிப்பேன். இப்படி கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வேதாகமத்தை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரோட அன்பை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டைமை ஒதுக்கிட்டு இருக்கிறேன். நம்மளில் நிறைய பேருக்கு அநேக நேரங்கள் கிடைக்கலாம். டோன்ட் வேஸ்ட் த டைம். நாட்களை வீணாக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதிக்கங்க, பைபிளை வாசிங்க. இதுதான் நம்ம சத்தியத்தை போதிக்கக்கூடியது வார்த்தை. இது ஒன்று தான் நம்மளை வழி நடத்துறது. அப்புறம் காணிக்கை பற்றி சொல்கிறேன். எல்லோரும் காணிக்கையில் உண்மையாக இருங்க. நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தனால எங்கள் ஊரில் காணிக்கை கொடுக்குறது எப்படி கொடுப்போம்னா, எங்கள் தெருவில் எங்கள் குடும்பம் பேரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக காணி கொடுப்போம். அந்த புக்கில் பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே ஒரு பழக்க வழக்கத்தில் தான் நான் எங்கள் சர்ச்சுக்கு வந்த பிறகு காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தோம். ஆவரேஜாக என்ன காணிக்கை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவோம். ஆனால் தசம்ப பாகத்தோட உண்மை எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதே ஆண்டவர் ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் காணிக்கை பற்றி பேசவே மாட்டாங்க. காணிக்கை கொடு, அதை செய், இதை செய்ன்னு சொல்லிவிட்டு காணிக்கை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் தசம பாகத்தை குறித்து பேசினாங்க. அன்னைக்கு எனக்கு மனசில் அது உணர்த்தப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன சம்பாதிக்கிறேனோ, ஒரு 55 ரூபா இருந்ததுன்னா கூட அதில் அந்த 5 ரூபாவுங்கிறத சேர்த்து பிரித்து வைக்க பழக ஆரம்பித்தேன். ஒரு நாள் எனக்கு என்ன இன்கம் வருதோ அதை நான் அப்படியே ஒரு பேப்பரில் என்னோடய டைரியில் எனக்கு செலவு எவ்வளோங்கிறது விட எழுதுறதும் இல்லையோ, அன்றைக்கி எனக்கு இன்கம் எவ்வளோங்கிறத எழுதிடுவேன். அதை நான் மொத்தமாக ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ரவுண்டாக வர்றது மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்குன்னு கொடுக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தர் நம்மளை மகிமையாக நடத்துவார். இதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் வல்லமையாக என்னை நடத்தி வந்துட்டுருக்கிறாரு. அப்புறம் ஊழியத்துக்காக
எவ்வளோக்கு முடியுமோ உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. இதுவும் என்னுடைய சாட்சியாக தான் சொல்கிறேன். எங்களுக்கு லீவெல்லாம் கிடைக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பாசிபிலிட்டிஸே இருக்காது. ஆனால் எங்களுக்கு லீவு கிடைக்க வச்சுருக்கேன். நாங்கள் ரெப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்காக ஊழியத்துக்காக எங்களுடைய பாஸ்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஊழியத்துக்காக உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. சின்ன சபையில் இருக்கக்கூடிய சின்ன 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 ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. எங்கள் பாஸ்டர் தகுதியே இல்லாத எங்களை ஒரு துளி அளவு ஊழியத்துக்காக பயன்படுத்திகிட்ருக்கிறாங்க. ஸோ ஆண்டவருக்காக நாங்கள் இது செய்கிறோம். உண்மையும் உத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு செய்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக எங்களோட நீங்கள் பெரிய விசுவாசியாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இதை சொல்லணும் கிடையாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. நாங்கள் ஊழியத்துக்காக எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எங்கள் குழந்தைங்க 2 பேருமே நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். எனக்கு நிறைய நாள் தோணும், ஒரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் சர்ச்சில் வச்சு என் மனசில் தோணுது, என் 2 குழந்தைகளை நான் உங்கள் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்ட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ, ஆண்டவரே உங்களுக்கு எது சித்தமோ நீங்கள் அதுபடி நடத்துங்கன்னு. ஸோ எனக்கு இப்போ பெரிய ஆசை என்னென்னா, நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்காக எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம். யோபுவின் முன்னிலையை பார்க்கலும் பின்னிலை ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுதான் நான் சொல்லுவேன். நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை ரொம்ப மேலோட்டமாக போயிட்டுருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சாட்சியை உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.